ஓம் சிவாய நம. ஓம் நம சிவாய சரணம். சொல்லுங்க சாமி. சாமி, நான் 2009லேருந்து சிவனோட மூலமாக தான் சொல்லிட்டு வரேன். இது வரைக்கும் சொல்லிட்டு தான் வர்றேன். இருந்தாலும் சொல்லிட்டு வந்தாலுமே அதனோட பலன் எனக்கு ஒன்று காட்டி கொடுத்துருக்குது. அதனால் ஓ நமச்சிவாய சிவாய நமங்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கிறேன். ஓ நமோ நாராயணாங்கும் போது திருப்பதியில் இருக்கிறேன். இப்படி ஒன்றும் தெரியுது. அது மாதிரி உங்ககிட்ட தேய்ச்சி வாங்கினேன். அதன் பிறகு என்னன்னா, சிவன் சூரிய மண்டலத்திலே பார்த்தேன். சிவனை சூரிய மண்டலம் பார்த்துருக்குறேன். பார்த்துட்டு அதை என்கிட்ட எதுவும் பேசலை. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் தியானத்தில் சூரிய மண்டலம் பார்த்தேன்னு சொன்னி எந்த சாமி யாரை பார்த்தீங்க? சிவபெருமானை பார்த்தேன். அங்கே இருந்தார். எனக்கு எதுவுமே சொல்லலை, ஆசீர்வாதமே எதுவுமே சொல்லலை. அப்படியே இருந்தார். என்ன கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் அதன் பிறகு ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் போனேன் சூரிய மண்டலத்துக்கு. அங்கே இருந்தார். அப்போ தான் ஒரு பெரிய தட்டில் வைரம் தங்கம் நகை எல்லாம் வச்சுட்டு இப்படி தலையாட்டினார். எனக்கு வேண்டான்ட்டேன். அப்புறம் வேண்டான்ட்டு நான் கிட்ட போனேன். எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறம் வேண்டான்னு சொல்லும்போது பார்வதி தேவி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. என் 2 கையும் இப்படி பிடிச்சிட்டாங்க. எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படலை அப்படின்னு. உங்களோட அருளாட்சி தான் வேணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது கிடச்சிருக்கு சாமி. சாமி, எந்த ஊர் சாமி வந்திருக்கோம்? என்ன சாமி? எந்த ஊருங்க நீங்க? நாங்கள் பெருமாநல்லூர். பெருமாநல்லூர் எத்தனை வருஷமா இருக்கு சாமி இப்போ இந்த தவத்திலங்க? தவத்தில் 1 வருஷம் தான் இருக்கிறேன். இந்த மந்திரம் 2009 சொல்லியிருக்கிறேன். 2009 காலையிலையும் மாலையிலையும் அந்த மந்திரம் மட்டும் காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி இருக்குதுங்க சாமி. அதுவுமே இப்போ வானத்தை அண்ணாந்து இப்படி பாதிக்கிட்டே இருக்குமா, வானவில் கலர் என் கண்ணுக்கு தெரியுது. அதே கண்ணை மூடி ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி இப்படி சாமி நல்லா கும்பிட்டோமா, இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வருது. அது மேலே அந்த வானவில் கலர் இப்படி போட்டிருக்குது. அப்படி காட்டுது. இப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டோமா, ஒரு வட்டமாக ஒரு ஒளிக்குள்ள ஒளி தெரியும் சாமி. இப்படி வருது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க சாமி? நீங்க தீட்சா அந்த பிறவானால அடையிறது தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க சாமி. ஆமாம். அந்த பிறவானால அந்த இதுக்குள்ள 3வது கண்ணில் அதை வச்சு அந்த இது இறைவன் நினைச்சு நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க சாமி. அது நீங்க எப்படி நீங்க நினைச்சு நீங்க அதை வாங்குறீங்களோ அந்த நீங்க எது நினைக்கிறீங்க அது அதுவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒளியா நினைச்சோம்னா அந்த சின்ன ஒரு தீபம் பார்த்தா அது பெரிய ஒளியா தெரியும். ஆமா சாமி. நீங்க அந்த எண்ணம் புறம் சாமி நம்ம 3வது கண் அந்த ஆத்மா அந்த இதுலதான் வச்சு நீங்க ஐயனை அதை நினைச்சுதான் நீங்க தவத்தில் உட்காருங்க. சிவபெருமான் நினைச்சு அவர் நினைச்சு நீங்க அதை பார்க்கும்போது அது அதுவா தான் தெரியும். இப்ப நீங்க சூரிய மண்டலத்தை பார்த்தேன்னு சொல்றீங்க அப்பனை, அது அது அப்படிதான் தெரியும். நீங்க நம்ம ஆத்மா சாமி நம்ம தியானங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. பிறவா நல்ல என்னன்னு தெரியும். நம்ம எதை நோக்கி நம்ம நினைச்சு ஐயா கட்டுவாங்கன்னா சூரிய மண்டலம் தான் நீங்க பாத்துருக்கீங்க. சூரிய மண்டலம் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கு மேல ஒரு மண்டலம் இது இருக்கு சாமி. அந்த நிலைக்கு நீங்க போகணும். இப்பதான் அந்த சூரிய மண்டலங்கள் அந்த ஐயனை பாத்துருக்கீங்கன்னா அடுத்த நிலை அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு சாமி. ஓம் மண்டம். இந்த ஓம் மண்டல் தான் சாமி சிவனப்பா எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த நிலைக்கு போயிருக்கீங்க. இன்னும் நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நீங்க அந்த தியானத்துல நீங்க உட்கார போக அந்த சிவபெருமானே அந்த உங்களை அந்த ஓம் மண்டத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிருவாங்க. சரி சாமி. இப்ப கடைசிக்கு போயிட்டீங்க. அடுத்தது ஓம்னு ஒரு அண்டத்துக்குள்ள உங்களால போக முடியும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு சிவபெருமான ஐயன் நினைச்சு நீங்க ரொம்ப எந்த அளவுக்கு கர்மா நம்ம பாவங்கள் கழியுதோ எந்த அளவுக்கு நம்ம ஐயன் மேல பற்று சிவபெருமான பற்று இருக்கு மேல உங்களுக்கு அது போக ஆரம்பிச்சிடும் சாமி. இப்ப நீங்க ஒரு வார்த்தை என்னமோ சொன்னீங்க சாமி, என்னமோ தங்க தட்டுக்குள்ள பெரிய தட்டு, தங்க கலர் தட்டு, அதுக்குள்ள வைரம் தங்கம் எல்லாமே இருக்குது, பொருளுங்க இருக்குது. அதைத்தான் காட்டுறாரு எனக்கு சிவபெருமான. அப்படிங்கிறாரு, எடுத்துங்கிறாரு. அது நான் என்ன பண்ணேன், இப்ப தலையாடிட்டேன் வேண்டான்ட்டு. அப்புறம் அவரை சிவபெருமான் நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். போகும்போது அவர் ஆசி வழங்குறாரு. அப்பதான் பார்வதி தேவி என்ன பண்ண, எந்த பொருளும் மேலேயும் ஆசைப்படல அப்படின்னு சொல்லி 2 கையும் பிடிச்சிச்சு. ஆமா சாமி. இந்த நீங்க தவத்துல இதெல்லாம் சாமி இந்த காட்சிகள்லாம் கிடைக்கும். அப்பா பெண்ணு இது வச்சு பார்ப்பாங்க, பொண்ணு வச்சு பார்ப்பாங்க. ஆனா நம்ம முக்தி நிலையில தான் நம்ம போறோம் வச்சு வாங்குறோம். ஆனா இது எல்லாமே அவர் காட்டுவாரு. நீ எதுக்கு நீ விரும்புற, மனம் எப்படி நீங்க மாறுதுன்னு பொண்ணு எல்லாமே காட்டுவாங்க. ஆனா நம்மளுக்கு பார்த்தோன்னு ஒரு
ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். ஆனா பொண்ணு காசு பணம் இவ்வளவு இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது அந்த ஏன்னா இந்த உலகத்துல மாயக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்க மனம் எப்படி இருக்குது ஐயா வந்து சோதனை பண்றாரு. சோதனை பண்ணுவாங்க. இதுல வந்து நீ பொண்ணு விரும்புறியா, என்னோட முக்தி நீதி வந்து என்னோட தனது விரும்புவாரு. நீ பொண்ணு விரும்புனா உங்களுக்கு முக்தி கிடைக்காது, பிறவா நிலை கிடைக்காது. அதெல்லாம் வேண்டாம் ஐயா, உன் பாதமே சரணாகதினா உங்க பிறவா நிலை கண்டிப்பா தன்னை அரவணைச்சுக்குவாங்க. வரங்கிறது சாமி கொடுக்கறது. நீங்க பொண்ணு கேட்டா ஒருத்தர்கிட்ட கேட்டவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஆனா முக்திங்கிறது பிறவா நிலை சாமி அரவணைச்சுக்குவாங்க. இதுதான் வந்து முக்திங்கிறது அரவணைப்பு. வரங்கிறது சாமி எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. ஆனா பிறவா நிலை கிடைக்காது. அதுதான் முக்தி அடைங்க சாமி. எல்லாமே நீங்க தீட்சவாங்கன்னா பிறவா நிலை அடையணும், அதை நோக்கிதான் நம்ம மனம் இருக்கணும். அது இருந்தாதான் அடுத்த பிறப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இறைவனோட பாதத்தில் நம்ம சரணாகதியா இருந்தா இறைவன் கூட இருக்கலாம். சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணை மூடி இந்த காதை அடைச்சிடுமா, ஒரு சவுண்டு வரும்ல, அது கொஞ்ச நாள் கழிச்சு எதனா ஆயிடுச்சுன்னா அந்த சவுண்டு இப்போ இங்கே தலையிலுங்க மேலே இங்கேருந்து எது வெளியே போகுது, ஒரு இது வந்துருக்குது. எனக்கு போகிறத வெளியே தெரியுது. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா இதில் போகுது மேலே. அது நீங்க உட்காந்து அது பண்ணும்போது அது வெளியே போறது என் கண்ணு தெரியுது. எனக்கு தெரியுது, அப்படியே போற உணர்வு அப்படியே தெரியுது. அது எங்க போய் பிரபஞ்சத்துல கலக்குமே என்னன்னு தெரியல, அங்க போகுது, வெளியே போகுது. அதான் சாமி. இப்ப பாருங்க, நம்ம ஓம் ஒரு மந்திரத்துல ஐயன் நினைச்சு நம்ம உட்காந்தோம்னா அதுதான் வாசி. அந்த வாசிக்கு நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த மந்திரங்கள் தன்னை ஒலிக்கிறது இங்க உங்களுக்கு மட்டும் இங்க மட்டும் தான் போற மாதிரி இருக்குது. அந்த ஒலி அப்ப சிவபெருமானுக்கிட்டே போகும். அந்த சிவபெருமான் ஓம் அந்த அண்டத்துக்கே சாமி அந்த ஒலி தான் நீங்க உட்காந்து தவம் பண்றாங்களா சாமி, இந்த ஒலி வந்து நம்ம அங்க கேட்கலாம். அங்க இப்ப ஏன்னா நம்ம முக்தி நிலையம் வேணும்னா அங்க அந்த உலகத்துல இருந்து பார்த்தோம்னா இங்க ஐயன் நினைச்சு தவத்துல அந்த ஓம் மந்திரத்துல உட்காருங்க, அந்த ஒலி வந்து ஐயனுக்கே கேட்கும். அந்த ஒலிதான் வந்து ஐயனுக்கு கேட்டாதான் அவங்களுக்கு வந்து நம்ம நினைச்சு தவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ஐயனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனம் அங்க வச்சாதான் அந்த ஒலி வந்து ஐயன்கிட்டயே கேட்கும். அதுதான் ஓம் மந்திரத்துல உட்காந்து ஓம் நமச்சிவான்னு சொன்னா அந்த அண்டத்துக்கே கேட்கும். அதான் சாமி. இப்பயும் கூட உங்களை அறியாம அது போற மாதிரி தெரியும் சார். இப்போ எங்கள் பையனும் நானும் தான் 2 வீலரில் போவோம். போகும்போது என்ன சொல்லுவோம், வெயில் அடிக்குதும்பா, வரும்போது மழை பெய்யுன்னு சொல்லுவேன். மழை பெய்யுது. அதே மாதிரி முந்தா நாள் கூட வெள்ளிங்கிரி போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. என்னப்பா வெயிலில் எப்படி போகிறதுனா, போட வரும்போது மழை பெய்யணும், அதே மாதிரி மழை பெய்ஞ்சிச்சு. இது மாதிரி 2 டைம்ல நடந்திருக்குது. அப்போ எங்கள் பையன் போய் அங்கே கேட்குறான், ஏன் சொன்னது என்னன்னு சந்தேகப்பட்டு அங்கே போய் கடையில் போய் கேட்குறான், ஒரு ஹோட்டல் கடையில். ஆனால் மழை இன்னைக்கு தான் வருதா இல்லை ஏற்கனவே பெஞ்சிட்டு இருக்குதான்னு கேட்குறான். இல்லைங்க மழை இன்னைக்கு தான் வருதுங்கிறாங்க ஹோட்டல் கடைக்காரு. அப்படி போயிட்டு இருக்குது. நம்ம சொல்றது நடக்குது. இது ஒரு சில விஷயங்கள் வந்து நடத்தி கொடுக்குறாரு. அது நடத்தி கொடுக்குறாரு சாமி. அதெல்லாம் நடக்கும். மற்றவங்க நம்ப மாட்டாங்க. மாயா இருக்கவங்க வந்து சாமி நம்ப மாட்டாங்க. முழுமையா நம்ம ஐயான்னு பார்த்தது இந்த தியானங்கிறது அதுதான் சாமி. இந்த தியானம் கற்றுக் கொடுக்கறது தன்னை முதல் உணர்வு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சொல்றது சாமி. அது வந்து மாயாளுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மையா சாமி. அதுதான் வந்து உண்மையான இறைவன் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னா அது நடக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு நம்ம மலான்னு யாருக்கும் ஒரு சாபம் விடக்கூடாது. உங்களுக்கு இது தெரியும் சொல்றீங்க, நடக்குங்கிறீங்க, பிறர் கோவப்பட்டு திட்டிடாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு நீங்க மழை வரும்னு சொன்னா அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. நம்ம திட்டிரும் கூடாது. ஏன்னா ஒருத்தர் நம்ம திட்டாங்க, நம்ம திட்டக்கூடாது. இல்ல சாமி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேய்ச்ச வாங்கறதுக்கு முன்னாடி நான் திட்டி இருக்கிறேன். ஆனா திட்டினா அவங்க எல்லாம் இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம மேல இந்த மிஸ்டேக் இல்ல, ஏதோ ஒரு தவறு செஞ்சாங்க, நம்ம கோபத்தில் திட்டுட்டேன். அதுதான் அவங்களை தாக்கிடக்கூடாது. அப்ப அவங்க எல்லாம் இல்லைங்க, உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. சாமி நான் எப்பயும் எல்லாத்தையும் சொல்றது இந்த வீடியோல போறது கல்லாலும் அடிக்கூடாது, சொல்லாலும் அடிக்கூடாது. அதான் சாமி. ஆனா மத்தையும் மாயோட சொல்லு கூட நம்மளுக்கு வந்து பாவக்கரமா நாம அடிக்கிற சொல்லு அவங்க ஆளியா காலி பண்ணிடும். ஏன்னா நம்ம இறை அந்த மாதிரி அந்த தப்பு நம்ம தவறு செய்யக்கூடாது. என்னதான் நம்ம மனசு கஷ்டப்பட்டவோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். அது வந்து அவங்க செய்யறாங்க, அறியாம செய்யறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கும் நம்ம அதை செய்யக்கூடாது. தெரியாம செய்யறது மாய. ஆனா தெரிஞ்சு இறைவன் உணர்வங்க வந்து சாமி அதை நம்ம செய்யக்கூடாது. சரிங்க சாமி. இப்போ நைட்டு நேரத்தில் இரவு நேரத்தில் பார்த்தா கூட வானவிலர் கலர் எனக்கு கண்ணு காட்டுது. எப்படின்னு சாமி அது வானவிலர் கலரு நீங்க பார்க்கும்போது அது எண்ணத்துல வச்சு பார்க்கும், அது உங்க கண்ணுக்கு தெரியும். ஓஹோ. நம்ம தலைத்துக்கு பார்க்கும்போது அது தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். ஓஹோ. உங்க மனசு என்னவோ நீங்க பதிவு பண்ணி பார்க்கணும், அது கண்ணுக்கு தெரியும். ஓஹோ. அப்போ நான் நைட்லையும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த கலர் வந்து வானத்தில் தெரியுது, எனக்கு தெரியுது.
அப்புறம் சரி என்ன நைட்லேயும் தெரியுதா வானவில் கலரு அப்படின்னு ஒரு இது அதான் உங்களை கேட்கலாம் டவுட்லாம் கேட்டானே. சாமி அதுதான் சாமி தியானம் இறைவனோட அருள். அந்த இறைவனோட அருள் வந்து நம்ம எது நினைச்சு பார்க்கணும் அது கண்ணுக்கு தெரியும். அப்போ அதுமே ஒரு ரெட் கலர் கேப்பாய் ஒரு வட்டம் அங்கே தெரியும், அதுக்குள்ள ஒரு புள்ளி ஒளி, அதுக்குள்ள ஒரு ஒளி, அதுதான் ஜோதி. அதெல்லாம் தெரியுதுங்க சாமி. அதுதான் சாமி, அதுதான் நம்ம மனசு என்ன நினைச்சா அந்த ஜோதியா தெரியும். சரிங்க சாமி. அதுதான் சாமி எல்லாத்துக்கும் தியானத்துல உட்காருன்னு சொல்றேன். இது எல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா இது எனக்கு ஐயன் சிவபெருமான் கொடுத்தது. இப்ப உங்களுக்கு கொடுக்காட்டி நீங்க எல்லாம் இதுக்குள்ள போகணும், நீங்க எல்லாம் பாக்குறது சாமி எல்லாத்துக்கும் சொல்றது. அதுதான் சொல்லி இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும், இந்த பரவாயில்ல அடையணும், அதுக்காக சாமி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதுக்குதான் இப்ப சாமி சூரிய மண்டலத்துக்கு போயாச்சு, கேலக்சி அங்க நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அது வரைக்கும் போயிருக்கிறேன். இப்ப கடலுக்கு அடியில சிவபெருமான், பார்வதி தேவி, ஒரு பசுமாடு, ஒரு காளமாடு போயிட்டு இருக்குது. பார்வதி தேவியை தான் நான் கேட்டேன், நானும் வரட்டுமான்னு கேட்டேன். தலையாட்டினாங்க. நானும் அவங்க பின்னாடியே கடல்ல ரொம்ப தூரம் நடந்த போனோம். தண்ணிக்கு அடியில், கடல் கடியில் நடந்த போனோம் ரொம்ப தூரம். எத்தனையோ விலங்குகள்லாம் இருக்குது, எதுவுமே ஒன்றும் செய்யலைங்களே. இதெல்லாம் காட்டியிருக்குது தியானத்தில். அப்புறம் அடுத்த நாள் இது வேற இதுக்கு கூட்டு போங்களா சாமி? நீங்க ஐயன்னு பார்த்துட்டீங்க. அடுத்து அந்த ஓமண்டலத்துக்குள்ள போகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஓமண்டலத்துக்குள்ள போகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு கடமைகள் எல்லாம் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். தியானத்தில் கொஞ்ச நாளையிலவே ஒரு மஞ்சள் கலரு அதில் வந்து சிவலிங்கம் தெரிஞ்சு. அப்புறம் 2வது நாளும் கருப்பு கலரு, அதுக்குள்ள ஒரு தீப ஒளி. 2-3 டைம் வந்துடுச்சு. அவங்க ஃபோன் போட்டு கூட கேட்டேன், அப்படி வருதுங்க சாமி அப்படின்னு. அப்புறமேல வானவில் கலர் வந்து வானத்தில் தெரிஞ்சு கண்ணை மூடனா வருதான்னு கேட்டீங்க. ஒரு 3-4 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கலர் வந்து வந்துச்சு கண்ணை மூடனாவே. இதெல்லாம் இப்படி காட்டிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இப்போ நிறைய யூடியூப்ல போட்டுதான் இருக்காங்க. எனக்கு கலர் தெரியுது, அது தெரியுது. முதல்ல நம்ம சிவனப்பா தெரியும். சிவப்பா அதுதான் நம்மளுக்கு மெயின். அதுதான் தீட்சையில தான் சாமி எல்லா விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறது தீட்சைங்கிறது எப்படி கொடுக்குன்னு தெரியதில்ல. நம்ம அந்த இறைவன் நோக்கி நம்ம உட்கார்றது, நம்ம வந்து நம்ம மனம் வந்து இறைவன் நோக்கி வைக்கும்போது நம்ம இறைவனு தான் தெரியணும். இந்த கலரா தெரியுது பறக்கிற மாதிரி இது எல்லாம் நம்ம கடக்க நம்ம இறைவனு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா யார் நிறைய பேர் இதுவரை இறைவனை பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தீட்சைங்கிறது என்னன்னு அவங்க கொடுக்கறவங்களுக்கு தெரியாது. உண்மையான தீட்சை நம்ம இறைவன் நோக்கி கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்களால இறைவனோட இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாமி இது இது மக்கள் வந்து பார்க்கணும். இறைவன் நோக்கி தான் கொடுக்கும். அந்த இறைவனை தான் நம்ம பார்க்கணும். அந்த இறைவன் இப்ப நீங்க எல்லாம் பாக்குற மாதிரிதான் அதை நோக்கி தான் நம்ம கொடுக்கணும். எல்லாமே தீட்சையில தான் இருக்கு. அதுதான் சாமி நான் ஒரு வழிகாட்டி தான். இது எல்லாமே அவரு செய்யறதுதான். நீங்க அந்த மாதிரி நினைச்சு உட்காந்து உங்களால முடியும். எல்லாருனாலும் இந்த உலகத்தை எல்லா மனிதனாலும் கொடுத்தது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் போகணுங்க சாமி. அப்புறம் சாமி இவரு கோரக்கரை சித்தரை பார்த்தேன், அகத்தியர் சித்தரை பார்த்தேன். இப்போ கோரக்கரை சித்தர் ஒன்று சொன்னாரு. அப்போ அது அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் தியானத்தில் என்னென்ன சொல்றாங்களோ அந்தந்த இடத்துல போய் அதை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு வேலைக்காரன், சிவபெருமானேன் வேலைக்காரன். நான் அவங்க சொல்றத நான் போவேன், சொல்ற இடத்துக்கு போய் எது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவேன். அது அவங்க வந்து கரெக்ட்னு சொல்றாங்க சாமி. நம்ம அதுதான் நம்ம வேலைக்கார இறைப்பணி. இறை தொண்டு. அவர் என்ன சொல்றாரு நம்ம யாரு கொடுக்கும் என்ன அதெல்லாம் அவர் நடத்துற விளையாட்டு. அதான் சாமி. இந்த இடத்துல நம்ம சொல்றோம், நம்ம செய்யறோம். உங்களுக்கு இந்த ஒரு பணி கிடையாது, எனக்கு ஒரு இந்த பணி, எல்லாத்துக்கும் இந்த பிறப்புல எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குது. எல்லாமே அதுதான் இறை தொண்டு. அது அந்த தொண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா சாமி. அவங்க சொல்றது தியானத்தில் சொல்றதை நான் போய் சொல்லிடுவேன். நான் அங்கே போய் சொல்லிடுவேன். இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு சாமி. சரி, சில பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப அவங்க நம்பாத ஏதோ பேசுவாங்க. அந்த மாதிரி கோவப்படக்கூடாது. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதிகமா நீங்க வெளியே சொன்னாலும் அது வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க, நம்புறவங்க நம்புவாங்க. அதனால நம்ம கொடுக்குற செய்ய நம்ம கடமை வந்து யார் பேச என்னத்தையும் நம்ம செய்யற கடமை செஞ்சு என்னோட கடமை நீங்க செஞ்சிருங்க. அதுதான் நம்ம வந்து வெளியே சொல்லவே கூடாது. கோரக்கர் சொல்லிக்கிறாரு, அந்த கடமை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிவபெருமான் சொல்றாரு, அதுவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் யார்கிட்டையும் நாங்க பஸ் ஏறி வந்தேன் எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்கறதும் கிடையாது. என்னோட பணி அவர் சொல்றாங்க, நான் ஒரு வேலைக்காரன், நான் போய் நான் சொல்லிட்டு வந்துடும். நான் இதான் என்னோட இறைவன் நமக்கு கொடுக்குற உத்தரவு நம்ம செய்யறேன். இதான் சாமி. சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய.